ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாப்டர் 2ல நமக்கு இருக்கிறது கிராஃப்ஸ். கிராஃப்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே கலெக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. செகண்ட் சாப்டர்ல நமக்கு இருக்கிறது பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவை எப்படி பிரசன்ட் பண்றதுன்னு. இங்க நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னா, ஹிஸ்டோகிராம்ன்றது ஒரு கிராஃப். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபியூ டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள். ஒரே ஒரு வேரியபிளுக்கான ஒரு கிராஃப்காக தான் நம்ம ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்றோம். பை சார்ட், வெறும் பை சார்ட்னே கூட இருக்கும், இல்ல பை சார்ட் எக்ஸ்பிளைன் இருக்கும். இப்ப பை சார்ட் பாருங்க, 4 வருஷமாவும் இது ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டினா இருக்கு. பை சார்ட்னா இது ஒரு சர்க்குலர் கிராஃப். இந்த சர்க்குலர் கிராஃப்ல இந்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம கேட்டகரியா டிவைட் பண்ணிருப்பாங்க. அதுதான் பை சார்ட். இந்த 2 லைன்ஸ் டெஃபினிஷனை நீங்க இதே மாதிரி எழுதினாலும் ஓகே, இல்ல உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயும் எழுதலாம். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க படிக்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் பை டயக்ராம். யூசஸ் ஆஃப் பை டயக்ராம்ன்றது அது எதுக்காக யூஸ் பண்ணா, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பார்த்த உடனே நமக்கு எந்த கேட்டகரி அதிகமா இருக்கு, எந்த கேட்டகரி கம்மியா இருக்குன்னு நம்மளால வியூ பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த கிராஃப். லைன் டயக்ராம், இதுவும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினா இருக்கு. லைன் கிராஃப்ன்றது யூசஸ் ஆஃப் லைன் நமக்கு கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்கல. லைன் கிராஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ராக் பண்றதுக்கு. எதை ட்ராக் பண்றதுக்குன்னா பீரியட் ஆஃப் டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக தான். இந்த கம்பேரிசன் டூல் தான் இது. ஸோ 2 பாயிண்ட், ஒன்னு கம்பேரிசன் டூல், இன்னொன்னு பீரியட் ஆஃப் டைம்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறது. அண்ட் இது வந்து 2 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்ஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாவே தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ தியரி கொஸ்டின் நம்ம அதிகமா படிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 5 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க்லயும் கேட்கலாம். டிஃபைன் ஹவு டு டிரா லெஸ் தென் அண்ட் மோர் தென் ஆர்கியூஸ் கர்வ். ஸோ இந்த லெஸ் தென் ஆர்கியூ அண்ட் மோர் தென் ஆர்கியூக்கு நம்ம இதை வந்து ஷார்ட்டா எழுத முடியாது. ஸோ டிஸ்கிரிப்டிவா தான் எழுதுற மாதிரி இருக்கு. பட் இது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. லெஸ் தென் ஆர்கியூ வரையணும்னா நம்ம வந்து பிரசன்ட் லெஸ் தென் ஆர்கியூ கிராஃப். ஸ்டெப் 1ல என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணணும். ஸ்டெப் 2ல வந்து அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்து பிளாட் பண்ணணும். இது வந்து 2 இதுவுமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ லெஸ் தென் ஆர்கியூக்கு ஒரு கர்வ் வரும், மோர் தென் ஆர்கியூக்கு ஒரு கர்வ் வரும். ப்ராக்டிக்கலா உங்களுக்கு கர்வ் எப்படி வரைய தெரியும், வரையணும்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு எழுதிடலாம். இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் பாருங்க. இது வந்து அங்க வந்து எப்படி கிராஃப் வரையணும் அதோட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க, ஹவு டு டிரா அப்படின்னு கேட்டதுனால ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். வெறும் ஆர்கிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறும் ஆர்கிவ்னு கொடுத்தா ஆர்கிவ்னா என்ன, ஆர்கிவ்ன்றது ஒரு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். அதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்னு லெஸ் தென் ஆர்கிவ் அண்ட் மோர் தென் ஆர்கிவ். ஹவு டயக்ராம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ரெப்ரசன்டிங் டேட்டா. டயக்ராம்ஸ் எதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயக்ராம், இதுதான் இந்த சாப்டரோட 8th கொஸ்டின் தான் இந்த சாப்டரோட ஓவர்வியூவே. ஸோ டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் என்னென்ன இருக்கு நமக்கு, பார் டயக்ராம், பை டயக்ராம், ஹிஸ்டோகிராம், பாலிகான்ஸ், ஆர்கியூஸ் அண்ட் கிராஃப்ஸ். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ். இது வந்து 2 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்ட 2 மார்க் கொஸ்டின். நம்ம இன்னொரு வீடியோல இதை இன்டெப்தா பார்க்கலாம். இது 5 மார்க்ல கேட்டா எப்படி எழுதுறது, இதே 10 மார்க்ல கேட்டா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம்.